வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை மீண்டும் ஒரு காணொலியோட சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் பிரித்தானியாவில் இருக்க தமிழர்கள் அதிகம் நிறைஞ்சு வாழுகிற நகரங்களை பற்றி பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு ராம்ஸ்கேட் நகரத்தை பற்றி ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையிருக்கிறது. மிக அழகான முறையில் எல்லா அம்சங்களையும் கொண்டு நிறைந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்று ராம்ஸ்கேட்டில் அமைஞ்சிருக்குது. இந்த அம்மன் கோயிலை பற்றி தொடர்ந்து நாங்கள் நிறைய பார்க்க போகிறோம். ஒரு அழகான ஒரு பூங்கா போல காட்சியளிக்கிற இந்த ராம்ஸ்கேட் நகரத்தினுடைய வீதிகளை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. சரி, ராம்ஸ்கேட்டுக்கு செல்லும் வழியில பல ஏக்கர் கணக்கில் இந்த சூரியகாந்தி பூந்தோட்டம் அமைந்திருக்குது. அந்த பூந்தோட்டத்தில் என்னென்ன விடயங்களை பார்த்தோம். அதோடு ராம்ஸ்கேட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான ஒரு கடற்கரையை பற்றிய விவரங்களையும், அதற்கு பக்கத்தில் ராம்ஸ்கேட்டை சுற்றி நிறைய அழகான கடற்கரைகள் காணப்படுது, அது சம்பந்தமான விவரங்களையும் தொடர்ந்து இந்த காணொலியில் நாங்கள் இப்போ லண்டனில் இருந்து இப்போ ராம்ஸ்கேட் என்ற நகரத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்கள் எடுக்கும் இந்த ராம்ஸ்கேட் என்ற நகரத்தை அடைகிறதுக்கு. அதாவது 120 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு லண்டனில் இருந்து. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அங்கே ஏன் தமிழர்கள் அதிகம் நிறைஞ்சு வாழ்கிறாங்கன்றதை நாங்கள் இந்த காணொலி மூலம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரி, இப்போ ராம்ஸ்கேட் என்ற பகுதியை அடைஞ்சிட்டோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். சரி, நாங்கள் ராம்ஸ்கேட்டுக்கு போகிற வழியில் இப்படியான ஒரு எங்கே பார்த்தாலும் இந்த மஞ்சள் தாவரத்தை பார்க்க முடியும். இது ராப்சீட் ஆயில் ஒரு வெஜிடபிள் ஆயில், குக்கிங் ஆயில் தயாரிக்கிற ஒரு தாவரம். கட்டாயம் நீங்கள் போய் பாருங்கள். அதோட இது பொட்டனி வே பீச்ன்றது இது பிரித்தானியாவில் இருக்க மிக பிரபலியமான ஒரு கடற்கரையில் இந்த கடற்கரையும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கடற்கரை. என்னென்று சொன்னால் அவ்வளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் அந்த அதாவது பிரித்தானியாவில் இருக்கிற நிறைய பேர் இந்த கடற்கரைக்கு வருவாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கடற்கரைக்கு பக்கத்தில் அந்த சுண்ணாம்பு பாறைகள் பிளந்து விழுந்து விழுந்து பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக தூண்டும் எங்களுக்கு. ஃபோட்டோ பிடிக்க, அதாவது புகைப்பட கலைஞர்கள் இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோலாம் எடுக்கும்போது அவ்வளோ அழகாக வரும். கோடை காலத்தில் இந்த இடம் அப்படி நிரம்பி வரி மக்கள் அப்படி அல்ல மோதுமெண்டே சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகளவான மக்களை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கும். மறந்துடாமல் இந்த வருடமும் பிரித்தானியாவில் இருக்க மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடங்களில் இந்த இடமும் உண்டு. இதனுடைய போஸ்ட்கோட் அதில் நான் இந்த கீழே உங்களுக்கு லிங்கில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் தெரிவித்துக்கொள்கிறேன். தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். சரி, நான் இந்த போகிற வழிக்கு முன்னாடியே இன்னும் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையானதில் நீங்களாகவே பறித்து கொண்டு அதுக்குரிய காசு கொடுத்து கொண்டு நீங்கள் வரலாம். அந்த விதத்தில் இந்த கடந்த வரை நான் போனாங்க. இங்கே ஏக்கர் கணக்கில் சூரியகாந்தி பூ பயிரிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே போனோடனே நிறைய புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை தூண்டியது எங்களுக்கு. கட்டாயம் இந்த வருடமும் இது போன்ற நிறைய தாவரங்கள், நிறைய பயிர்கள் இங்கே பயிரிடப்படும். மறந்துடாமல் இந்த இடத்துலையும் போய் பாருங்கள். நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறது ராம்ஸ்கேட்லேருந்து டவுன் சென்டர், அந்த போட் ஃபார்மசிக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற இடம் ஒரு துர்க்கை அம்மன் கோயில் அமைக்கப்பட்டிருக்கு புதுசாக. இது மிகவும் பிரபலியமான ஒரு கோயிலாக இப்போ தொடர்ந்து இந்து மக்கள் இடையிலே காணப்பட்டு கொண்டிருக்குது. உள்ளே போய் நாங்கள் கோயிலுக்குள்ளே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். முக்கியமாக சொல்ல போனால் இந்த முன்பாதை பூட்டி கிடந்தது. சரி, இந்த வழியின் ஊடாக தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். சரி, வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த கோயிலை பொறுத்தவரையில் எல்லா வசதிகளும் இங்கே காணப்பட்டது. இங்கே மலசல கூடங்கள்லேருந்து
அன்னதானம் அளிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து சமையல் அறையிலேருந்து எல்லாமே இருந்தது. இந்த கோயிலை பொறுத்தவரையில் எல்லா விதமான அம்சங்களையும் உள்ளடக்கியதாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கோயில் வந்து மிக அழகாக காணப்பட்டது. ஒரு அமைதியான ஒரு சூழலையும் இந்து மக்களிடையில் மிக மிக ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு கோயிலாகவும் இந்த துர்க்கை அம்மன் கோயில் வந்து இன்று காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மறந்துடாமல் இந்துக்களாகிய நீங்கள், இந்துக்களாக மட்டுமில்லை எல்லா மதத்தவரும் இந்த கோயிலை போய் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமாக இந்த துர்க்கை அம்மன் கோயில் வந்து இருக்கிறது. அவ்வளோ அழகாக இருந்தது. மனசுக்கு நிறைய ஒரு சந்தோஷமான ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோயில்களில் இந்த ஒரு கோயிலும் ஒன்றாக காணப்படுகின்றது. அழகான முறையில் வந்து வர்ணங்கள், அதாவது வர்ணம் தீட்டப்பட்டு ஒரு கீழே நிலத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பளிங்கு கற்களால் ஒரு போகும் பொழுதே ஒரு எங்களுக்குள்ள ஒரு எங்களை அறியாமலே ஒரு பக்தி நிலையை அடைகிற மாதிரி இந்த கோயில் அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறப்பு அம்சமாக காணப்படுகின்றது. இந்து கடவுள்கள் அனைத்துக்கும் தனித்தனியே கோயில்கள் அமைக்கப்பட்டு எல்லா விதமான கடவுள்களையும் வந்து இங்கே ஒரே இடத்துல வந்து பார்க்கக்கூடிய இருந்துக்கு. இந்த கோயிலை பொறுத்தவரையில் மீண்டும் மீண்டும் இந்த கோயிலுக்கு வரணும் போல் ஒரு எண்ணம் வந்து தோன்றுறது. இங்கே வித்தியாசமான சிவனுடைய அமைப்புகளை பார்க்கக்கூடிய இருந்திருக்கு. ஒரு 2 நாகவாம்பலுக்கு இடையில் 5 தலைநாதத்துக்கு இடையில் அந்த சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு சிலையையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்குது. கட்டாயம் இப்படியான இந்த கோயில் பற்றிய முழு விவரங்களையும் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் கமெண்டில் பதிவிடுங்க. நான் இது சம்பந்தப்பட்ட முழு காணொலியையும் உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் வெளியிடுவேன். இந்த கோயிலை வந்து இந்த பகுதியில் இருக்காக்கள் வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு கோவிலாக காணப்படுகின்றது. சரி, நாங்கள் அந்த கோயிலை பார்த்துட்டு இப்போ வந்து அந்த ராம்ஸ்கேட் பக்கத்துலேயே வந்து பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த ஷாப்பிங் சென்டரை பொறுத்தவரையில் இங்கே வந்து பல தரப்பட்ட நிறைய, அதாவது வியாபார நிறுவனங்களை வந்து இந்த கடை தொகுதியில் பார்க்க முடியுது. இங்கே வந்து நாங்கள் நிறைய விடயங்கள், நிறைய கடைகளை போய் பார்ப்போம். என்னென்ன கடைகள் வந்து இந்த ஷாப்பிங் சென்டரில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கும். மிக பிரம்மாண்டமான ஒரு கடை தொகுதி என்று சொல்லலாம். 1000 கணக்கில் வந்து எங்களோட கார்கள், வாகனங்களை நிறுத்தக்கூடிய கார் வசதியை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கடை தொகுதியில் வந்து இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து என்னது தெரியுது, அந்த ஜேடி தெரியுது பாருங்கள். ஜேடின்னு சொன்னவங்களுக்கு தெரியும். அதிக அளவில் இந்த ஜேடிக்குள்ளே போனால் அதில் ஷூஸ், நிறைய பிராண்டட் நைக் ஷூஸ்லேருந்து அடிடாஸ்லேருந்து முக்கியமான பிராண்டடான அதிக ஷூ உடுப்புகளை வந்து வாங்கி கொள்ளலாம். WH ஸ்மித்னு சொன்னால் வந்து இது வந்து ஒரு புத்தகம் சம்பந்தமான, அதாவது பாடசாலை உபகரணங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம். சூப்பர் ட்ரக் இப்போ பார்த்து கொண்டிருக்க இடம் வந்து சூப்பர் ட்ரக் வந்து இதில் வந்து மேக்கப் ஐட்டங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். இது வந்து பூட் ஃபார்மசின்றது மிக பிரபல்யமான ஒரு ஃபார்மசி. அதாவது பிரித்தானியா முழுக்க வந்து நிறைய இடங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லி கொண்டு வரது நிறைய பிரபல்யமான பிராண்டட் ஷாப் வந்து. இப்போ வந்து நெக்ஸ்ட்டை பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்ன்றது ஒரு உடுப்பு கடை, புடவை கடைன்னு சொல்லலாம்.
இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து உலகளாவிய ரீதியில் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு தரம் வாய்ந்த ஒரு உடுப்பு கடை வந்து. சரி வாங்க தொடர்ந்து என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பூட் பார்மசியை தாண்டி வந்த உடனே அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த பர்ஃப்யூம் ஷாப் இருக்குது. அதாவது பர்ஃப்யூமில் வந்து என்னென்ன பிராண்டில் வந்து மிக பிரபல்யமான பிராண்ட் பர்ஃப்யூம் எல்லாம் முழு நாட்டில் இருக்கோ அத்தனை பர்ஃப்யூம் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். த ஒர்க்ஸ்ன்றது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு புத்தக சாமான்கள், பென்சில் அதில் வாங்குறது. இங்கே பாருங்கள், ரெண்டு நடுவுலேயே வந்து டைனோசர் எல்லாம் வந்து வடிவாக சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க. சின்னாக்கில் வந்து கவர் வகையில் வந்து அந்த டைனோசர் இதெல்லாம் வந்து சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணி போட்டோம். ஒரு சின்ன ஒரு குப்பை கூட கிடக்காது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நேரத்தில் ஒரு குப்பை கூட கிடக்காது. அவ்வளோ இது வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். நாங்கள் இப்போ தான் கிளீன் சுத்தம் செஞ்சுட்டு போயிருக்கான்னு பார்த்தா இல்லை, இப்படி தான் இருக்குது. எப்போ வந்தாலும் இப்படி தான் அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருப்பேன் பாருங்கள். இன்னொரு டீராக்ஸ், இன்னொரு ஒரு பெரிய ஒரு டைனோசர் செஞ்சு வச்சுருக்காங்க. போஸ்டா கோப்பி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து 3 நெட்வொர்க், அதாவது ஒரு சிம் கார்டு இருக்குது. இங்கே அந்த பாடி ஷாப்ன்றது வந்து சோப் ஐட்டங்கள், இயற்கையான பேங்க் இருக்குது, HSBC பேங்க் இருக்குது. அப்படியே போனால் அந்த சைடில் வந்து நிறைய கடைகள் இருக்குது. மெக்டொனால்ட்ஸ் உணவகங்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த கிரேக்ஸ் இருக்குது, சாப்பாடு கடை உண்டு. சின்ன டக்குன்னு ஓடி போயிட்டு டக்குன்னு போய் வாங்கி சாப்பிட்றதுக்குரிய ஒரு சின்ன டேக்அவே ஷாப் மாதிரி இருக்கும். இதுவும் வந்து நிறைய இடங்களில் லண்டனில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கோலன் பிரெட்ன்றது வந்து ஒரு இயற்கை மருத்துவம் சார்ந்த பொருட்களை விற்கிற இடம். இந்த ப்ரைமார்க் வந்து அதிகளவான லண்டனில் இருக்கிற மிக விலை குறைஞ்ச அளவில் புடவைகள் வாங்கக்கூடிய முக்கியமான உடுப்பு கடை. இப்போ வந்துருக்கிறது டிகே மேக்ஸை பொறுத்தவரையில் உலகத்தில் இருக்க நிறைய பிராண்டட் ஐட்டங்கள் எல்லாம் வந்து டிஸ்கவுண்டில் விலை குறைச்சி விற்பாங்க. இங்கே வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விலை கழிவோடு நாங்கள் இங்கே வந்து வாங்கலாம். இந்த டிகே மேக்ஸில் வந்து பார்க்கும் பொழுது என்னென்ன ஒரு வீட்டுக்கு தேவையான முக்கியமான என்னென்ன தேவையோ அத்தனையான விடயங்களையும் நாங்கள் இந்த டிகே மேக்ஸில் வந்து வாங்கலாம். உடுப்பில் இருந்து, பேக்கில் இருந்து, வேறு என்ன சொல்கிறது, இந்த வீட்டுக்கு தேவையான மேசை, கதிரை, இங்கே பாருங்க அங்கால இருக்குது. பெட்ஷீட்டுக்கு விரிக்கிற பெட்ஷீட் இருக்குது, கூடைகள் இருக்குது. ஹாட்டில் இருந்து என்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் இந்த ஒரு கடையில். அவ்வளவும் வந்து பிராண்டட் ஐட்டம். அடுத்தது அது விலை கழிவுகளோடு கிடைக்கும். சாப்பாட்டு, அதாவது சமையலறைக்கு தேவையான பாத்திரங்கள்லேருந்து விளையாட்டு பொருட்கள்லேருந்து எல்லாமே கிடைக்கும். சரி வாங்க, எல்லாமே வெள்ளி பாத்திரங்கள். இந்த சைட்டில் வந்து என்ன இருக்குது, இது வந்து எல்லாமே சமையலறைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த உபகரணங்கள் தான் இங்கே இருக்குது. இது இஞ்சால் சைடில் இருக்குது குப்பை போகிற மீன் பேக். இது வந்து நாங்கள் தாவரங்களை நட்டு வைக்கக்கூடிய பூவாசனை சொல்லுவோம். இதில் வந்து தாவரங்களை வந்து நடலாம். அவ்வளோ அழகான தாவரங்கள் நடக்கூடிய அந்த பூவாசனை சொல்லக்கூடியது என்ன சொல்கிறேன் இருக்குது. பாப்பா இது என்னது, அது வெங்கலத்தில் ஏதாவது ஹோலில் வைக்கலாம். இந்த இப்படியான ஐட்டங்கள்லாம் வந்து நான் ஹோலில் வைக்கலாம், பெட்ரூமில் வைக்கலாம். சரி, என்ன வாங்குறேன்னு யோசித்து கொண்டிருக்கிறா மேடம். இதெல்லாம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஐட்டங்கள். எங்களுக்கு பாத்திரம் ஒன்று தான்
இல்லை, அதாவது பிரியாணி செய்கிறதுக்குரிய பாத்திரம் இல்லை. அதான் தேடி வந்தாங்க. சரி, அதை வாங்கிட்டு அப்படியே வாரம். இப்போ வந்து ராம்ஸ்கேட்டுக்கு முக்கியமான ஒரு வீதி இது வந்து ராம்ஸ்கேட் பக்கத்து அதுக்காக ராம்ஸ்கேட்டில் அமைஞ்சிருக்க ஒரு துறைமுகம் வந்து பாருங்கள். இந்த ராம்ஸ்கேட்டில் இருக்கிற வீதியை பாருங்கள், உங்களுக்கு காட்டணும். அவ்வளோ அழகான ஒரு வீதியாக காணப்படுது. 2 பக்கங்களும் வீதியில் 2 பக்கங்களும் பூந்தோட்டம் மாதிரி காட்சியளிக்குது. அந்த அளவுக்கு வீதிகளை வந்து அவ்வளோ அழகாக வந்து அலங்கரித்து வச்சுருக்குறாங்க. இது வந்து பிளாஸ்டிக்கில் உண்மையான தாவரங்கள் இருந்து அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வீதியால் நடந்து போகும்போது உங்களுக்கு ஒரு பூங்கா ஒருக்குள்ளே போகிற அந்த ஒரு உணர்வை தூண்டும் மிக அழகான ஒரு இடமாக இந்த நகரம் வந்து காணப்படுகிறது. கட்டாயம் எங்களுடைய மக்கள் வந்து பிரித்தானியாவில் இருக்க மக்கள் வந்து சென்று பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள் வந்து இந்த ராம்ஸ்கேட்டில் வந்து இருக்குது. நீங்கள் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும். ராம்ஸ்கேட்டை பொறுத்தவரை நிறைய அதிகள உள்ள புதுசாக வீடுகள் வந்து கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. நிறைய குடியேற்றங்கள் வந்து இங்கே இருக்குது. இன்னும் அவ்வளோ அழகான இடம், மக்கள் வாழ்கிறதுக்குரிய ஒரு முக்கியமான இடங்களில் இதுக்கு இருக்குது. நிறைய புது வீடுகள் கட்டப்படுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எங்கே பார்த்தாலும் போகிற வழியெல்லாம் புது வீடுகள் கட்டப்படுது. தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. இன்னும் ஒரு நகரத்தை பற்றி ஒரு காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.